அண்மையில் பிரதமர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் முக்கிய நோக்கம் வந்துட்டு, மக்களுடைய வாழ்க்கை செலவினத்தை குறைப்பது எப்படி? அது முக்கிய கவனம் செலுத்தப்படும். மலேசியன் அரசாங்கம் இதுவரைக்கும் பொறுப்புள்ள ஒரு பட்ஜெட் தான் இப்போதும் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே என்ன பிரச்சனை, சில நேரத்தில் சில துறைகளை நம்ம யோசிக்காமல் விட்டுடுறது. பட்ஜெட்டில் சமர்ப்பித்த பிறகு தான் பல்வேறு அப்புறம் நாங்கள் இதை கேட்டோம் கிடைக்கவில்லை, அதை கேட்டோம் கிடைக்கவில்லை, இது போதாது அப்படின்றலாம் பேச்சு நம்ம அதிகமாக கேட்கறது உண்டு. நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. அதுக்கு முன்னே நம்ம நிச்சயமாக அரசாங்கத்துக்கு இந்த தகவல் போய் சேரணும். எதுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சமூக ஊடகங்கள் மூலமாக டிக்டாக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் இருந்தும் இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் நம்மக்கிட்ட அந்த அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் அதை தேடி போகிறது. அந்த தகவல் நம்ம பொறுப்பு அதை தேடுறதுக்கு. அது நம்மளுக்கு தெரியணும், முதலாவது உணரணும். இப்படி ஒரு அலோகேஷன், இப்போ ஒரு ஒதுக்கீடு இருக்குன்னு முதல்ல தெரியணும். நம்ம எப்பொழுதுமே கேட்குறோம், ஆனாலும் கேட்டது கிடைத்த பிறகு அது உண்மையிலே கையில் கிடைச்சதா, அதனால் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதான்றது நம்ம அந்த அடைவு நிலையை சோதித்து பார்க்குறோமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. T20 ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் நம்பர் அவங்க T20 M40க்கு ஃபால் பண்ணியிருக்காங்க. இது சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நம்ம பார்க்குறதுக்கு இது ஒரு கவலையான ஒரு விஷயம். இந்தியர்களோட ஃபேமிலி சைஸ் இருக்க சிறுசாகிக்கிட்டே போகுது. அப்போ சிறுசாகிறப்ப உங்களோட குடும்ப வருமானமும் குறையும். நிறைய சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் மித்ரா கிட்ட கேட்கணுன்றாங்க. ஆனால் மித்ராவை தாண்டி இன்னும் பல்வேறு அரசாங்க அமைப்புகள் வழி நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேர இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மித்ராவை அது அமைச்சதே ஏன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வரணுன்னா இதை அமைச்சாங்க. ஆனால் அது ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் தேவை அப்படின்னா, இந்த நாட்டில் நான் வேறு பெரிய நிலைவை அடையணும்னா நீங்கள் மலேசியனா யோசிக்கணும். இல்லை எனக்கு இப்போ ப்ரெஸ்ஸிங் நீட்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இதை மித்ரானால தான் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் அங்கே போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகிற அக்டோபர் 18ஆம் தேதி நாட்டின் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது. இதில் இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இது பற்றித்தான் நாம் இன்று விவாதிக்கவிருக்கின்றோம். அதற்காக 2 சிறப்பு பிரமுகர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கம் டாக்டர் புண்ணியமூர்த்தி. வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜின்னாவாசி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றீர்கள். இங்கு வந்ததற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சந்திரன், நீங்கள் தோட்டத்தொழில் மற்றும் மூலப்பொருள் அமைச்சின் துணை செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களை சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சிங்க. டாக்டர், முதலில் நாம் பட்ஜெட் பற்றி பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு முன்பு, ஒரு நாட்டின் பட்ஜெட் வரையப்படும் போது ஒரு அரசாங்கத்தில் முக்கிய க்ரைட்டீரியா, அதாவது எதிர்பார்ப்பு, அதே சமயத்தில் எது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒரு பட்ஜெட் வரையப்படுங்க? அருமையான கேள்விங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் வரையும் போதுங்க அவங்க நிச்சயமாக ஒன்று நாட்டோட மேம்பாட்டை அவங்க யோசிக்கணும். எந்த தரத்தில் இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம், இதை மேற்கொண்டு எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களின் நலனை கருதி அவங்க இதை வரையப்படணும். இதுதான் எனக்கு 2 முக்கியமான விஷயம் அரசாங்கம் யோசிக்க வேண்டியது இந்த பட்ஜெட் திட்டம்போது. அண்மையில் பிரதமர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டின் முக்கிய நோக்கம் மக்களுடைய வாழ்க்கை செலவினத்தை குறைப்பது எப்படி, அது முக்கிய கவனம் செலுத்தப்படும்ன்றார். ஆக அந்த அடிப்படையில் எது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? அதாவது வரி குறைக்கப்படுமா, அல்லது சில சப்சிடி உயர்த்தி கொடுக்கப்படுமா? ஏன்னா அண்மையில் கூட டீசல் சப்சிடி குறைக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருது. ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மக்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும், அதே சமயத்தில் நாட்டினுடைய நிதி நிலைமையையும் பார்க்க வேண்டும். ஆக இதெல்லாம் எடுத்து பார்த்து செய்வது சுலபமான காரியம் இல்லை. ஆக அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதற்கு எப்படிப்பட்ட கவனம் செலுத்தப்படும் நினைக்கிறீங்க? வரி எப்போதும் குறைக்கிறது சிரமம்.
ஏன்னா அது வந்து பாதிக்கும் நாட்டோட வருமானத்தை. அது மக்களுக்கு புரியணும். இல்லாட்டி அரசாங்க வருமானமே குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ முக்கியமான பொருட்களை நான் சொல்கிறேன், சொகுசு பொருட்கள் இல்லை. இப்போ அரிசி, சமைக்கிற எண்ணெய், இது அடிப்படையான ஒரு தேவை நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைன்னு எடுத்துக்கும் போது அரசாங்கம் அதுக்கு நான் என்ன கருதுறேன்னா நிச்சயமாக சப்சிடி கொடுத்து ஆகணும். ஏன்னா வசதி உள்ளவங்க இருந்தாலும் பெரும்பாலும் இந்த M40 B40 உள்ளவங்க தான் 80% இந்த கிளாஸ் இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் மலேசியா ரொம்ப மாறி இருக்குது. முந்தி ஒரு சாப்பாடு வாங்கணுன்னா ஒரு 2 வெள்ளி 2.5 வெள்ளியிலே சமாச்சாரம் முடிச்சிடலாம். ஆனால் இப்போ அப்படி சூழ்நிலையில் சாப்பாட்டு பொருட்கள் அவ்வளோ ஏறினால மக்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு அது பாதிப்பு வந்துருச்சு. அப்போ அரசாங்கம் இதை கருதி அவங்க வந்து டார்கெட்டட் சப்சிடின்னு கூட நம்ம சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து சப்சிடி கொடுத்து தான் ஆகணும். பிற்காலத்தில் வந்து மாற்றலாம ஒழிய இப்போ திடீர்னு மாற்றுறது வந்து ஆபத்து ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம மக்கள் அது திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு. ஸோ நிச்சயமாக அரசாங்கம் வந்து இதில் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி இந்த சப்சிடியை மெயின்டைன் பண்ண வேண்டும் முக்கியமான பொருட்களுக்கு. நீங்கள் டாக்டர் சந்திரன் முன்பு நீங்கள் வந்து நிதி அமைச்சர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. ஆக உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அதற்கு வந்து எதிர்ப்பு, அதன் பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஜிஎஸ்டி அகற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது இன்னொரு பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கின்றது, ஜிஎஸ்டி மீண்டும் கொண்டு வரலாமா அப்படின்னு. ஆக இந்த பட்ஜெட்டில் அதற்கான சாத்தியம் இல்லை என்று பிரதமரும் சொல்லியிருக்கார். ஆனால் உங்களுடைய பார்வையில் நாட்டில் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? ஜிஎஸ்டியை பற்றி கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு வந்து பிரதமரே இன்றைக்கி வந்து அதுக்கு விடை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டியை பற்றி இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து பேசலை அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆகையால் அதை பற்றி நம்ம ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 95 விழுக்காடு நாடுகள் இந்த ஜிஎஸ்டியோட மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா இது டேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல நல்ல டேக்ஸேஷன் சிஸ்டம். ஆனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. எப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல தான் நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசியை பற்றி பேசணும். அப்போ ஒரு புது டேக்ஸை கொண்டு வர்றப்ப இந்த விலைவாசி மறுபடியும் ஏறும். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ மக்களுக்கு வந்து இன்னும் சிரமமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த விலைவாசி உயர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிற டைமில் பார்த்து நம்ம இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா மக்களுக்கு வந்து அது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாக தெரியாது. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து என்ன ஒரு பொறுப்பு இருக்குன்னா, அவங்க வந்து வரியும் கொலெக்ட் பண்ணணும், இந்த சைடில் வந்து அவங்க மக்களையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படி வந்து அவங்க இந்த பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பார்க்குறோன்னா, எதை வந்து எப்போ செய்யணுன்ற அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். இதை செஞ்சோமா நம்ம என்ன நடக்கும், இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் என்ன நடக்கும். இது வந்து நம்ம டேக்ஸ்னு மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் டேக்ஸ்னு சொல்கிறப்ப இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் வந்து நமக்கு வந்து அதில் வந்து சப்ஜெக்ட் டு டேக்ஸேஷன். ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம புது டேக்ஸை கொண்டு வர்றப்ப எல்லாத்தோட விலைவாசியும் மாறும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு புது டேக்ஸ் கொண்டு வர்றப்ப இதில் வந்து எனக்கு மட்டும் தான் பாதிப்பு, எனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த ஒட்டுமொத்த மலேசியாவில் உள்ள மக்கள் அனைவருக்குமே வந்து இந்த டேக்ஸ்னால் அவங்க மேபி அவங்க வந்து கூட கட்டுறதா இருக்கும், இல்லை குறைவாக கட்டுறதா இருக்கும். ஆகையால் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம் பார்க்கணும். அந்த டைமை பார்த்து, அதாவது விலைவாசி ரொம்ப உயராத ஒரு காலகட்டங்களில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். ஜிஎஸ்டி ஒரு நல்ல டேக்ஸேஷனான ஒரு சிஸ்டம். இது வந்து நம்ம வெளிநாடுகள்லையும் பார்த்துருக்கோம். ஏன்னா இல்லைனா இது ஒரு நல்ல டேக்ஸேஷன் சிஸ்டம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒரு 95-96 விழுக்காடு நாடுகள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
வரி இல்லாமல் ஒரு செலவு செய்யறதுக்கு அரசாங்கத்திட்ட பணம் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அதிகமான வரி போட்டால் மக்கள் அவதிப்படுவார்கள். இதை பேலன்ஸ் பண்ணி இப்போ வீட்டுக்கு பட்ஜெட் போடுற மாதிரி தாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு ரொம்ப இழுத்து பிடிச்சா நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. எதுவுமே இல்லாமல் பண்ணோமா நாளைக்கு கடன் வாங்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த வகையில் ஏன்னா நாட்டினுடைய நிதி நிலைமை அதே சமயத்தில் கடன் இது போன்ற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் அது இந்த சமயத்தில் தான் அந்த பட்ஜெட் நம்ம எப்பயுமே பார்க்கும்போது பட்ஜெட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு தான் பல்வேறு அப்புறம் நாங்கள் இதை கேட்டோம் கிடைக்கவில்லை, அது கேட்டோம் கிடைக்கவில்லை, இது போதாது அப்படின்றலாம் பேச்சு நம்ம அதிகமாக கேட்கறது உண்டு. நிறைய பேசப்படும் விஷயமாகவும் அது அப்போது தான் மாறுகிறது. ஆனால் அதற்கு முன்பே வந்து அரசாங்கத்திடம் வந்துட்டு நம்ம சில பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கலாம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படி சொல்லிட்டு அரசாங்கம் கூட அதுக்கு நிதி அமைச்சின் மூலமாக நேரடியாகவே ஆன்லைன் மூலமாக கருத்துக்கள்லாம் சேகரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டுக்கு முன்பே இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என சொல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அதே சமயத்தில் அமைப்புகளாக கூட இருக்கட்டும், அவர்கள் இந்த கருத்துக்களை சமர்ப்பிப்பது ஏன் முக்கியம்னு பார்க்குறீங்க? இது அஃப்கோர்ஸ் அவர் பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்த பிற்பாடு வாக்குவாதம் நடக்கும் எதிர்கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. அதுக்கு முன்னே நம்ம வந்து நிச்சயமாக அரசாங்கத்துக்கு இந்த தகவல் போய் சேரணும். அதுக்கு வந்து அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பொதுவாக என்னோட சொந்த கருத்து என்னென்னா, மலேசியன் அரசாங்கம் வந்து இது வரைக்கும் வந்து பொறுப்புள்ள ஒரு பட்ஜெட் தான் இப்போதும் வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே என்ன பிரச்சனை, சில நேரத்தில் சில துறைகளை நம்ம யோசிக்காமல் விட்டுடுறது பட்ஜெட்டில். உதாரணம், இப்போ 2030 ஒரு 15% முதியோர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. 15% இதுதான் எண்ணிக்கை கொடுத்தது எண்ணிக்கை. ஸோ அதை இப்போ திட்டம் போட்டு என்ன இவங்களுக்கு செய்யணும்னு யோசிக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தான் அரசாங்கம் பார்க்கும். ஏன்னா வாக்கு அவங்க தான் வழங்குறாங்க. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. பட் அவங்க முழுமையாக பார்க்க வேண்டும் அந்த ஜனத்தொகையை. ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ முதியோருக்கு வந்து என்ன வசதி செய்யணும், என்ன போக்குவரத்து வசதி, அவங்க எப்படி வாழ போகிறாங்க, அவங்க பிள்ளைங்க பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா, அவங்களுக்கு வேறு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து குரூப்ஸ் குழு இருப்பாங்க நிச்சயமாக. ஸோ அதனால் வந்து அரசாங்கத்துக்கு முன்கூட்டியாகவே நம்ம வந்து இந்த மாதிரி தகவல் போய் சேர கடமைப்பட்டிருக்கோம், இன்புட் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்க அந்த பட்ஜெட்டை வரையும் போதே அவங்க வந்து இதெல்லாம் வந்து யோசித்து தான் அவங்க அந்த பட்ஜெட்டை வரையுவாங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வயோதிக சமூகமாக மாறப்போகிறோம். வருங்கால 2030க்குள்ளே நம்முடைய மக்கள் தொகையில் 15 விழுக்காடு வந்து வயோதிகர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது நிச்சயமாக அதே சமயத்தில் பல பேருக்கு வந்துட்டு அரசாங்கத்தில் இருப்பவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய அரசாங்கத்தில் வரவர்களுக்கு கூட ஓய்வூதியம் இல்லாமல் போகும். அப்போ ப்ரைவேட் செக்டரில் தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து 60 வயதுக்கு மேலே வேலை இருக்காது, வருமானம் இருக்காது. அவங்களுக்கு இபிஎஃப்எம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்துட்டு இன்னொரு 20-30 வருடம் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வருமானம், அவருடைய சுகாதார பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் எப்பொழுதுமே பட்ஜெட் என்று வரும்போது இளைய சமூகத்தை பார்ப்பது தான் அரசாங்கத்தினுடைய பல்வேறு கவனமாக இருக்கும். பல அனுகூலங்களையும் அவர்களுக்காக அறிவிப்பார்கள். நீங்கள் சொன்னபோது இப்போ இதுபோல் தகவல் கொடுப்பது இந்த வயோதிக சமூகத்துக்கும் பல்வேறு தேவைகள் இருக்கின்ற என்ற விஷயத்தை அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு போக முடியும். அரசாங்கமும் அதை பற்றி சிந்தித்து ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொல்கிறீங்க. இரண்டாவது உதாரணம் இபிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேர் அதுக்கு அதோட முக்கியத்துவம் புரியாமல் இருக்கலாம், கருதுறதில்லை. அதெல்லாம் வயசான காலத்தில் பார்க்கலான்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரொம்ப பேருக்கு இபிஎஃப் சேவிங்ஸ் குறைவு. ரெண்டாவது, இந்த COVID-19 தாக்கம் இன்னும் நம்ம தாண்டி வரல. இன்னும் அதில் வந்து சமாளிச்சுக்கிட்டு வர பார்க்குறோம், ஆனால் அதை தாண்டி வரல இன்னும். அப்போ இந்த சூழ்நிலையில் இபிஎஃப் காசை தான் முதல்ல எடுக்கணுங்கிறாங்க. அப்போ இப்போ 3 அக்கௌண்ட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட் 1, 2, 3. அப்போனா அரசாங்கம் வந்து மக்கள் கேட்டோன்னு அது ஒரு ரியாக்ஷன், ஓகே இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தோன்னு இது செய்வோம். இதை வந்து முன்கூட்டியே யோசிச்சுருக்கணும். கோவிட் அப்பே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப வணிகம்
பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்போ யோசிச்சிருக்கணும். இப்போ அழுத்தம் கொடுத்தோன்னு செஞ்சால் நிச்சயமாக அது வந்து ஒரு சிறந்த முடிவாக இருக்க முடியாதுன்னு நான் கருதுகிறேன். அந்த அடிப்பில் தான் நீங்கள் கூட கியூமிக் என சொல்லப்படக்கூடிய கான்சர்ன் யூனிவர்சிட்டி நிலைய இந்தியன் கிராஜுவேட்ஸ் அந்த அமைப்பின் வழியாக அரசாங்கத்திடம் இந்திய சமூகத்துக்கு என்ன தேவை என்ற ஒரு பரிந்துரை செய்திருப்பதாக நாம் அறிகிறோம். ஆக நீங்கள் என்ன பரிந்துரையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தீங்க? இது வந்து நம்ம ஒரு வருஷம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இதை செஞ்சிகிட்ருக்கோம். என்னென்னா வருஷம் இந்த பட்ஜெட் வர்றப்போ நம்ம அதாவது இந்திய சமுதாயத்திலேருந்து நம்ம சமுதாயம் சார்ந்து ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் இந்த பட்ஜெட் ப்ரொப்போசலை வந்து நம்ம அனுப்புவோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 20 ப்ரொப்போசல்ஸ் அனுப்பியிருக்கோம். அதாவது கவரிங் 6 ஏரியாஸ். அதில் மெயினாக நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா கல்வித்துறை. ஸோ அதில் வந்து நமக்கு 20 ப்ரொப்போசலில் வந்து 6 ப்ரொப்போசல் வந்து நம்ம கல்வித்துறை சார்ந்து கொடுத்துருக்கோம். இரண்டாவதாக ஒரு 5 ப்ரொப்போசல்ஸ் வந்து இந்திய சமுதாயத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் கம்யூனிட்டி ரிலேட்டடான ஒரு 5 ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து இன்னும் ஒரு 4 ஏரியாஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 6 ஃபோக்கஸ் ஏரியாவும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா இந்த நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நிதி அமைச்சு இந்த வருஷம் ஒரு வெப்சைட் திறந்துருக்காங்க. நீங்கள் வந்து நேரடியாக உங்களோட கருத்துக்களை இல்லை உங்களோட ப்ரொப்போசல்ஸை கொடுக்கலான்ட்டு. ஸோ அப்போ நிதி அமைச்சு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 18 ஃபோக்கஸ் ஏரியா வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி சமுதாயத்துக்கு என்ன தேவை, இந்தியர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலிருந்து ஒரு 6 ஃபோக்கஸ் ஏரியாவை மட்டும் எடுத்து அதுக்கு நம்ம ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கல்வித்துறையை பொறுத்தவரையில் நம்ம ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தோம். என்னென்னா இந்த மை பிரெயின் அண்ட் மை பிஹெச்டி திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நிதி அமைச்சர்லேருந்து ஒரு நல்ல பதில் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஆன்கோவிங் ப்ராசஸ், இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை தவிர்த்து அவங்க வந்து டிவேட் எஜுகேஷனில் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கியூமிக்லேருந்து என்ன ஒரு திட்டம் வச்சுருக்கோன்னா அடுத்து இப்போ நிதி அமைச்சு கூட ஒரு என்கேஜ்மெண்ட் செஷன் வச்சு இந்த டிவேட் எஜுகேஷனில் எப்படி இன்னும் இந்தியர்களுக்கான வாய்ப்புகளை வாங்குறது இல்லை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்ற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த நம்ம ஏன் வந்து வருஷம் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ப்ரொப்போசல் கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு உதாரணம். நம்ம ப்ரொப்போசல் கொடுத்துருந்தோம், அங்கேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ அரசாங்கத்துக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க போயிட்டு அவங்களால வந்து எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சில இடங்களில் வந்து சில நிறைகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம். அப்போ இந்த குறை இருக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த குறையை மட்டும் பேசக்கூடாது. இந்த குறையை எப்படி இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதோட ஒரு முயற்சி தான் வந்து கியூமிக் எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா நம்ம சமுதாயத்தில் என்ன தேவை இதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. இது நம்ம தெரிய வைக்காமல் அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறதுல வந்து நியாயமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு சராசரி இந்தியர்கள்ட்ட கேட்டோமா எவ்வளோ பேர் நீங்கள் பட்ஜெட்டுக்கு ப்ரொப்போசல் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 விழுக்காடு, மிஞ்சி போனால் ஒரு 10 விழுக்காடு தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி வந்து அவங்களோட கடமையை செய்யலை. இது எப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா எப்படி நமக்கு வந்து தேர்தல் வர்றப்போ வாக்களிப்பது நம்மளோட ஒரு கடமையோ அதே மாதிரி வருஷம் பட்ஜெட்டில் நம்மளோட கோரிக்கைகளை வைக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இப்போ அப்பா பட்ஜெட் போடுறாரு, நமக்கு இந்த மாதம் உதாரணத்துக்கு ஒரு காலணி வாங்கணும். அப்போ நம்ம அப்பாக்கிட்ட என்ன சொல்லுவோம், அப்பா வந்து இந்த மாதம் எனக்கு காலணி வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறோம். அப்போ வந்து அப்பாவுக்கு தெரியும், ஓகே சரி இப்போ மகளோ இல்லை மகனோ காலனி கேட்டாங்க, அப்போ வந்து நமக்கு அதுக்காக நிதி தேடணும் அப்படின்ட்டு போய் தேடுவாங்க. இதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டு அப்பா எனக்கு காலனியே வாங்கி கொடுக்கலன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுல எந்த வகையில் நியாயம்? அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் வருஷம் நடக்குது. அதாவது நாங்கள் இப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்தோம் அப்படின்ற பல்வேறு அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல, அரசாங்கம் வந்துட்டு கவனிக்கலை, சரியான நிதி ஒதுக்கலை அப்படின்றது. ஆக இது வந்துட்டு யார் பக்கம் தவறு சொல்வது? ஒன்று அரசாங்கம் வந்துட்டு கோரிக்கை வைத்தும் கவனிக்காமல் விட்டு விட்டதா, அல்லது இவர்கள் முறையாக தங்களுடைய கோரிக்கையை வைக்கவில்லையா, அல்லது இவர்கள் வைத்து அரசாங்கமும் கவனித்து ஆனால் வேறு பல்வேறு சவால்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்ததுனால் கிடைக்காமல் போகிறது. இதில் எதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நானே இந்த வயதுலேயும் புது விஷயத்தை எப்போதும் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அரசாங்கத்தில். இந்த திட்டம் இருக்கா, இது புதுசான ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு
ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ அதனால் வந்து இவ்வளோ விஷயம் இவ்வளோ அமைச்சர் இருக்கிறதுனால நம்ம அந்த தகவல் வந்து நம்ம பொறுப்பு அதை தேடுறதுக்கு. அப்போ பட்ஜெட்னு சொல்லும்போது அரசாங்கம் வந்து அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்போ திக்குன்னு எடுத்துக்கலாம், மித்ரா எடுத்துக்கலாம், பல விதமான ஸ்தாபனத்தை எடுத்துக்கலாம். அரசாங்கம் அது மூலியமாக அரசாங்கம் இலாக்கா மூலியமாக அந்த பட்ஜெட் அலோகேஷன் தான் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியணும், முதலாவது உணரணும். இப்படி ஒரு அலோகேஷன், இப்போ ஒரு ஒதுக்கீடு இருக்குன்னு முதல்ல தெரியணும். ரெண்டாவது அந்த முயற்சி வேணும். அதுக்கு வந்து நம்ம மனு செஞ்சு அதை எப்படி பெறணும்னு. மூணாவது அதுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ், அப்போ நான் பேப்பர் ஒர்க், அந்த பத்திரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு, அவங்களுக்கு தேவைப்பட்ட பத்திரங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு. நம்ம சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த சூறாவே காணடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அந்த அலோகேஷன் இருந்தாலும் இவங்க வந்து அதை வந்து அசஸ் பண்ண முடியல, அப்போனா பெற முடியல. ஸோ இந்த கேப்பை தான் நம்ம எப்படியாச்சும் சமாளிக்க வேண்டும். இந்த அவைலபிலிட்டிக்கும் அசசிபிலிட்டிக்கும் ஒரு கேப் இருந்தால் அதை குறைக்க வேண்டும். அது ஒரு முயற்சி பண்ணணும் நம்ம. ஆக இந்த கேப்பை குறைக்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ சமூக அமைப்பின் வழியாக இது வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்திடம் வருஷம் வருஷம் அந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறீங்க. அதை அவர் சற்று முன்பு டாக்டர் புண்ணியமூர்த்தி சொன்னது போல் இந்த இடைவெளி இருக்குது தெரியுங்களா, மக்கள்கிட்ட இந்த தகவல்கள் போய் சேராமல் இருக்குது இதெல்லாம்ன்றது. இதை நம்ம எப்படி களையலாம்னு நினைக்கிறீங்க? இதை வந்து தனிப்பட்ட ஒரு நாங்கள் இப்போ எங்களோட சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் கியூமிக்குன்றதை போய்ட்டு ஒரு இந்திய மக்கள் அனைவர்கிட்டையும் போய் சேர்க்க முடியாது. அதாவது இது வந்து நம்மளோட ஒரு கொலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று, நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த சமுதாயத்தில் நிறைய சொசைட்டி இருக்குது, அசோசியேஷன் இருக்குது, இவங்களும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரையிலும் நம்மக்கிட்ட வந்து அந்த அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் அது தேடி போகிறது ரொம்ப குறைவு. ஸோ ஆகையால சமூக ஊடகங்கள் மூலமாக டிக்டாக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் இருந்தும் கூட கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய சமுதாயத்தை பொறுக்க இந்த ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு ஊடகமும் பேசி நான் பார்க்கவே இல்லை. நாங்கள் பேசுகிறோம். அதாவது வணக்கம் நீங்கள் சொல்வது போல ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம எவ்வளவு தான் தகவல் கொடுத்தாலும் அவர்கள் வந்து அவர்களுக்கு பிடித்த தகவல் மட்டும் பெற்றுட்டு போகிறாங்களே ஒழிய இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேசும்போது அதனுடைய தகவல் வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணுற பெர்சன்டேஜ் விழுக்காடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக இதுதான் நம்ம வந்துட்டு நம்மளும் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். சமூகம் வந்து இது போன்ற விஷயங்களை தகவலை வந்து இன்னும் அதிகமாக பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நடக்காத பட்சத்தில் தான் நம்ம தான் இழப்பு வந்து நமக்கு தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 13வது மலேசிய திட்டத்தையும் அரசாங்கம் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து அடுத்த வருஷம் அவங்க கன்க்ளூட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ பல விஷயங்கள் வந்து மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிற வேலையில் வந்து இன்னொரு திட்டத்தை வந்து அரசாங்கம் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கும் நம்ம வந்து ப்ரொப்போசல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது தவிர்த்து அடுத்தது 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்ன தேவை? ஏன்னா இப்போ நம்ம கேட்குறது வந்து பட்ஜெட்ன்றது வந்து ஒரு வருஷத்துக்கான ப்ராசஸ். அப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ அது ஒரு வருஷத்தோட நம்மளோட கோரிக்கை நின்றுணுமா? இல்லை. அப்போ நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் தூரமாக யோசிக்கணும். ஆர்எம்கேயை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதுக்கும் வந்து நம்ம கியூமிக்கில் வந்து இப்போ அது அடுத்த டிஸ்கஷன் என்னென்னா, இப்போ இந்த ஆர்எம்கே 13க்கு நம்ம ப்ரொப்போசலை கொடுக்கறதுக்கான வேலைகள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பட்ஜெட் முடிஞ்சோடனே. இப்போ இது வந்து நம்ம அடுத்ததை நோக்கி போயிட்டுருக்குங்க. அதாவது ஆர்எம்கே 13, அதாவது 13வது மலேசிய திட்டம். இந்த 13வது மலேசிய திட்டத்துக்கு அது வந்து 2026 தொடங்குறது. இது 2025க்குள்ளே முடிக்க போகின்ற இந்த 12வது மலேசிய திட்டத்தில் வந்து இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சதா, இதை வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடிய, அதாவது அளந்து பார்க்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய வேலை ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த தகவல் எப்போதுமே குறைவாக இருக்கும். இல்லாட்டி இந்த 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சோன்னு அது ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி வரும். பட் அது வந்து
எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து அது நேரம் தவிர்த்து வருது. அது வந்து அது நடக்கும்போதே மிட் டேர்ம் ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும். அப்பே இந்த மானிட்டரிங் சிஸ்டம், ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஐசியு இபியு எல்லாமே இருக்குது. மலேசியாவில் எல்லாத்துக்கும் ஒரு இலாக்கா இருக்குது பொறுப்போட. ஸோ இவங்க தான் ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி மிட் டேர்ம் ரிவ்யூவில் அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்படின்னா விளம்பரம் படுத்தணும், இதுதான் நம்ம சாதிச்சிருக்கிறோன்னு. இல்லாட்டி பல என்ஜிஓஸ் இருக்காங்க, அவங்க இந்த பொறுப்பை ஏற்றுக்கலாம். ஓகே, தமிழ் பள்ளிக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில், எந்த அளவுக்கு கட்டணம் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலன்னு இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த என்ஜிஓஸ், இங்கே தமிழ் பள்ளி சார்ந்த என்ஜிஓஸ் பலர் இருக்காங்க. ஸோ இவங்களோட அவங்க இதை பொறுப்பாக எடுத்துக்கலாம். இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்ல, இல்லாட்டி அவங்களே சொந்தமாக ஆய்வு எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க செலவு எடுக்காது. இது நடக்காட்டினா நம்ம வந்து வாய்ப்பை இழந்த மாதிரி. ஏன்னா அது பணத்தை செலவு பண்ணாட்டி அதோட முடிஞ்சிடும் அந்த திட்டத்தோட. அதாங்க. அப்போ நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோமா? அதாவது நம்ம எப்பொழுதுமே கேட்குறோம், ஆனாலும் கேட்டது கிடைத்த பிறகு அது உண்மையிலே கையில் வந்து கிடைச்சதா, அதனால் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றதான்றது நம்ம அந்த அடைவு நிலையை சோதித்து பார்க்குறோமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குங்க. நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பயுமே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிட்டோம், இல்லை இந்த ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதனால் இந்திய சமுதாயம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, மலாய் சமுதாயம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அல்லது சீன சமுதாயம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு எப்பயுமே வராது. ஆனால் இதை தவிர்த்து நம்ம இங்கே தான் இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்க வேண்டிய சில தகவல்கள் இருக்குது. அதில் முதலாவதாக ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எப்பயுமே நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா, இந்த 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 ஒரு பலதரமான திட்டங்களை தீட்டி அதை அமுல்படுத்தி, அதாவது ஒரு வருங்காலங்கள் 5 ஆண்டுகள் கழித்து ஒருவரோட என்ன சொல்கிறது, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, குடும்பத்தின் வருமானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படின்ற பார்க்குற பட்சத்தில் இந்தியர்களின் குடும்ப வருமானம் உயர்ந்திருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம கியூமிக் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இந்த டேட்டாவை வந்து கொஞ்சம் தாராளமாக அனலைஸ் பண்ணுறப்ப ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ B40, M40, T20ன்னு சொல்லுவோம். அதிலிருந்து மற்ற சமுதாயத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த B40லேருந்து M40க்கு போய்ட்டு அப்புறம் M40லேருந்து T20, அதாவது நீங்கள் வந்து உங்களோட வருமானம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரையில் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்த வரைக்கும் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, T20லேருந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து அவங்க T20லேருந்து M40க்கு ஃபால் பண்ணியிருக்காங்க. இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமாக நம்ம பார்க்குறதுக்கு இது ஒரு கவலையான ஒரு விஷயம். ஏன்னா எந்த காலகட்டத்தில்ங்க இது இந்த ஒரு 2010லேருந்து 2020 காலகட்டங்களுக்குள்ளார இந்த 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 ஒரு பின்னடைவு நடந்திருக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அரசாங்கத்தோட அதாவது அவங்க போட்ட திட்டங்கள் சரியாக போய் சேராமல் இருக்கலாம். அல்லது இந்தியர்களே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் குறைவாக இருந்திருக்கலாம். மற்ற சமுதாயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம இதுதான் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் இதில் ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது கீழேருந்து மேலே போகலைன்னா சரி, அவங்க முயற்சி எடுக்கலை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் மேலே இருக்கிறவங்க கீழே வந்துட்டாங்கன்னா அவங்க முயற்சி கைவிட்டுட்டாங்க. இப்போ இது நிச்சயமாக வேறு ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கணும். நம்ம வந்து பல காரணங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு இடப்பட்ட காலங்களில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துச்சு, அப்போ வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கலாம், அதனால் அவங்களோட பிஸ்னஸ் பேங்க்ராப் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ இவங்களாம் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்திய சமுதாயம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு பிரச்சனை வர்றப்ப அவங்களோட பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ண முடியல. இதுக்கு வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து அவங்க தான் போய் ஆராயணும். மற்ற சமுதாயத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்பர்ஸ் வந்து மேபி குறவாக இருக்கலாம். மேபி அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஒரு சஸ்டெயினபிளான பிஸ்னஸா, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் என்ன நடக்கும்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றப்போ அவங்களோட அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஆயிரும், பேங்க்ராப் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இவங்க தான் வந்து பின்னிலைவில் அடைகிறாங்க. ஒரு வேகமாக முன்னுக்கு போகிறவங்க டக்குன்னு பின்னாடி விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா,
முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபேமிலி சைஸ்னு சொல்லுவாங்களே, அதாவது இந்தியர்களோட ஃபேமிலி சைஸ் வந்து இருக்க சிறுசாகிக்கிட்டே போகுது. அப்போ சிறுசாகிறப்ப உங்களோட குடும்ப வருமானமும் குறையும். இப்போ மிந்தி வந்து ஒரு 5 பேர் 6 பேர் குடும்பத்தோட வருமானத்தில் இருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பார்க்குறப்ப இந்த குடும்பம் பெருசாக வளர்கிறப்போ நீங்கள் B40லேருந்து M40க்கு போவீங்க. ஆனால் அந்த M40லேருந்து T20க்கு போகிறப்ப உங்களோட குடும்ப சைஸே குறைஞ்சிருச்சுன்னா உங்களோட இன்கமும் குறையும், வருமானம் குறையும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை வந்து நம்ம மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நம்ம T20லே இருக்கணும்னா நீங்கள் சாதாரண வேலையை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட கல்வி தேர்த்தை உயர்த்தணும், உங்களோட ட்ரைனிங்கு போகணும், நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அப்போ வந்து நீங்கள் இன்னொரு பெட்டரான ஜாப்புக்கு போனால் தான் நீங்கள் அதே சஸ்டெயினில் இருக்க முடியும். அதாவது நீங்கள் T20 குரூப்பில் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னிலை அடைஞ்சிருவீங்க. ஒரு முக்கியமான கருத்து என்னங்கன்னா, இந்த COVID-19 வந்து நம்ம பாதிப்பு. ஏன்னா சிறு தொழில் செய்கிறவங்க அதிகம். நம்ம B40 அவங்க பிஸ்னஸ் பூ விற்கிறதோ வடை சுட்டுறதோ இந்த மாதிரி வேலையில் ரொம்ப பேர் ஈடுபாடு. அப்போ கோவிட் அப்போ அந்த 2 வருஷத்தில் ரொம்ப பாதிப்பு. அப்போ கடனாளியாக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைனால அதுலேருந்து இன்னும் அவங்க அதை மீண்டும் வரலை. ஸோ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பேர் M40 இருந்தாலும் இப்போ வந்து B40க்கு வந்திருக்கலாம். ரொம்ப நல்ல பிஸ்னஸ், நல்ல வர்த்தகம் ஈடுபாடு உள்ளவங்க T20 உள்ளவங்க M40 B40க்கு கூட வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய தாக்கம். இதை வந்து நம்ம ஆனால் இப்போ இங்கே என்ன டாக்டர், இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய அடித்தளத்தை நம்ம வந்துட்டு பலமாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நம்ம அப்போ ஒன்று நல்லா தெரியுது, நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேலே ஏற்றி கொண்டுட்டு போய் வைக்கிறதுனால அவங்க ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது, தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ நம்ம சமுதாயத்திலே அது அரசாங்கத்திட்ட கேட்கக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட நிறைய இருந்தாலும் கூட, நமக்கு உரிமை இருந்தாலும் கூட, நம்மளையே நம்ம பலப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்குது தானுங்களே. ஆமாம், இதனால தான் வந்துங்க இது அரசாங்கமும் மற்ற தரப்பினரும் இந்த ஹேண்ட் அவுட் ஒன் ஆஃப், ஓகே பிரச்சனையா சரி, ஒரு 100 வெள்ளி, ஒரு 1000 வெள்ளி, ஒரு 5000 வெள்ளி, அது வந்து நிலைக்காது. இது ரொம்ப நடக்குது நம்ம நாட்டில் ஒண்டி இல்லை, உலகம் பூரா. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெல்ஃபேர் ஸ்டேட், வேலை செய்யாட்டியும் வாரம் ஒரு அளவுக்கு சம்பளம் வந்து சேர்ந்துடும். அப்போ ஊக்கம் இருக்காது போய் வேலை செய்கிறதுக்கு. ஸோ இந்த ஹேண்ட் அவுட் மென்டாலிட்டி அது என்ன உருவாக்கும்னா டிபெண்டன்சிஸ், மற்றவங்கள எதிர்பார்த்து வாழ்கிறது. நான் வீட்டிலே இருப்பேன், ஏதாச்சும் எப்படியாச்சும் வந்து சேர்ந்துடும். இது ஒரு மிகப்பெரிய வியாதியாகவும் ஒரு கேன்சராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மள நாட்டில் பொறுத்தவரையிலும் நம்ம இந்திய சமூகம் இது வெளுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணிக்கையில் சுருங்கி கொண்டு போகிறோம், நமக்கு அரசியல் பலம் குறைய போகிறது, அதே சமயத்தில் நம்ம பொருளாதார பலமும் கூட கேள்வியாகக்கூடியது. ஆக நம்ம வந்து நம்ம பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தயார்படுத்தி கொண்டு ஹை இன்கம் ஜாப்ஸ்க்கோ இல்லை மற்ற வாய்ப்புகளை நோக்கி போகக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதற்கு நம்முடைய சமுதாயத்தை யார் தயார்படுத்துவது, எப்படி தயார்படுத்துவதுங்க? இதற்கு தான் வந்து நீங்கள் QMK எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, நம்ம பலதரமான ப்ரோக்ராம் செய்கிறோம் வருஷம். அதில் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா IPTM மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்களை போய் பார்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களை கல்வியை போய் தொடர்றப்ப குறைந்த கல்வி கடனோட போய் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நினச்சி பாருங்கள், நீங்கள் படித்து முடிச்சுட்டு வர்றப்ப உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட ஒரு 50,000 வெள்ளி 60,000 வெள்ளி கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சமுதாயமே ஒரு கடனாளி சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதற்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு வழி என்னென்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதனால தான் இந்த IPTM மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மூலியமாக நம்ம போயிட்டு அரசாங்க உயர்கல்வி கூடங்களை உங்களோட முதல் தீர்வாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி உங்களுக்கு அரசாங்க உயர்கல்வி கூடங்களில் வாய்ப்பு கிடைக்கலையா, அடுத்தது நீங்கள் தனியார் கல்வி கூடங்களுக்கு போகிறதுல தப்பே இல்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த அரசாங்க உயர்கல்வி கூடங்களுக்கு போகிறப்ப என்ன நடக்கும்னா, உங்களோட கல்வி கடன் குறைவாக இருக்கும். அறவே இல்லைன்னு சொல்லலை, அன்லெஸ் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு PTPTN இருக்காது, அல்லது உங்களுக்கு JPS ஸ்காலர்ஷிப் அல்லது வேறு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறப்ப நீங்கள் கல்வி கடன் வாங்க மாட்டீங்க. அப்படி ஒரு பட்சத்தில் நீங்கள் கல்வி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீங்கள் அரசாங்க உயர்கல்வி கடன்களில் போய் படிக்கிறப்ப என்ன நடக்குன்னா, உங்களோட கல்வி கடன்
தனியார் நிறுவனத்தில் போய் படிக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் 21 வயசில் படித்து முடிச்சுட்டு வரேன், எனக்கு 60,000 வெள்ளி கடன் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார். எங்கே படிச்சுட்டு வர்றாரு? தனியார் நிறுவனத்தில். அதே காசை வந்து ஒருத்தர் அரசாங்கத்தில் படிச்சுட்டு வந்து எனக்கு வெறும் ஒரு 16,000 வெள்ளி 15,000 வெள்ளி தான் கடன் இருக்குது. அப்போ அவரோட எக்கனாமிக் பவர்ன்னு சொல்கிறது இவர்கிட்ட வந்து கூட இருக்கும், இவர்கிட்ட வந்து குறைவாக இருக்கும். அப்போ இவரால் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். உதாரணத்துக்கு அடுத்தது அவர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப அடுத்த காஸ், நான் வந்து என்னோடய செல்ஃபை டெவலப் பண்ணணும், நான் அடுத்த ஹை இன்கம் ஜாப்புக்கு போகணும், அதுக்கு என்ன வேணும்? எனக்கு ட்ரைனிங் வேணும். இந்த ட்ரைனிங் யாருனால கொடுக்க முடியும்? நம்ம வேலை செய்கிற இடத்துனால கொடுக்க முடியுமா? சரி, முடியும். அப்படி இல்லையா, நான் சொந்தமாக காசு கட்டி போனோமா, என்கிட்ட அந்த பண வசதி இருக்குது, ஏன்னா நான் எடுக்கிற சம்பளம் என்கிட்ட குறைவாக தான் கடன் கட்டுறேன், என்கிட்ட அந்த வசதி இருக்கிற வசதி நம்ம போக முடியும். அப்போ வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். கம்பேர் நீங்கள் வந்து இந்த அதிகமான கல்வி கடனை வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த கல்வி கடனை திரும்பி கட்டணும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நிறைய பேர் என்னென்னா பிடிபித்தின் மூலியமாக ஒரு கடனாளியாக பேங்க்ரப்சி ஆகிடுறாங்க. நீங்கள் பேங்க்ரப்சி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாது, நீங்கள் எந்த ஒரு வங்கியிலையும் உங்களோட அக்கௌண்ட் திறக்க முடியாது, நீங்கள் ஒரு சொத்து வாங்க முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது. இது ஒரு அம்சமுங்க. அதாவது அவங்க மேற்கல்வியை தொடரும் போது பெரிய கடனாளி ஆகாமல் இருப்பதற்கு எப்படி அவங்க வந்துட்டு பொது பல்கலைக்கழகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு, இதே போல் தான் மற்ற விஷயங்களில் கூட அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கணும். அதனால தான் நம்மளுடைய இது சரியான அணுகுமுறையாக இருக்குமான்னு பாருங்க டாக்டர். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் எனக்கு இந்த இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு வேணும், மித்ராவுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு வேணும், தமிழ் பள்ளிக்கு இவ்வளோ ஒதுக்கீடு வேண்டும், இந்த ஒதுக்கீடு பணம் மட்டுமே நமக்கு ஏற்பது மட்டுமே போதுமா, அல்லது நம்ம அதையும் தாண்டி இந்த பாலிசிஸில் நாங்கள் அரசாங்கம் எடுக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டங்களை நம்மளை இணைத்துக்கொள்வது எப்படி, இந்திய சமூகத்தை கரெக்டாக கொண்டு போய் அவங்க இணைத்துக்கொள்வது எப்படி, இந்த கோரிக்கை இன்னும் அதிகமாகணுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம போய் ஒரு வங்கியில் போய் கடன் எடுத்தா, ஒரு 10,000 எடுத்தா எப்படி அதை செலவு பண்ண போகிறோம் தான் முக்கியமான கேள்வி. சரி, முதல் சவால் வந்து வாங்கிடுறாங்க கடனை, அது எப்படி செலவு பண்ண ரெண்டாவது சவால். நம்ம பார்க்குற இடத்துல மற்ற இனத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த 10,000 எடுத்தால் அதை எப்படி பெருக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் நம்ம சிலர் நம்ம மத்தியில் வந்து அதை எப்படி செலவு பண்ணிடுறோன்னு பார்க்குறாங்க. அப்போனா அது ஒரு பிஸ்னஸ் கேபிட்டலாக ஒரு மாடலாக யூஸ் பண்ணி எப்படி பெருக்கிறது, எப்படி பிஸ்னஸை இன்னும் வலுவுபடுத்துறது, எப்படி பெருக்கிறதுன்னு யோசிக்காமல் அதை போட்டு செலவு பண்ணிவிட்டு அப்போ காடி வாங்குற மாதிரி தான். ஒரு செகண்ட் ஹேண்ட் காடியை வாங்கிடலாம், ஆனால் நீங்கள் புது காடி வாங்கினா அது ஒரு வேஸ்டிங் அசெட் தான். நாள் பட அது விலை குறவாயிடும். ஆனால் ஒரு யூனிட், ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடு வாங்கினா அது உயரும் அதோட விலை. ஸோ கடன் வாங்குறது ஒன்று, அந்த கடனை எப்படி பயன்படுத்துறது இன்னொரு கட்டம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கணுங்க. அது நான் கேட்டது போல அதை நம்ம வந்து எப்படி அது தொடர்ந்து தான் நம்ம எப்படி நம்ம வெறுமனே அரசாங்கத்தில் வந்து நிதி மட்டும் கோருவதை தவிர்த்து நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம இணைத்துக்கொள்வது எப்படி, அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த நலத்திட்டங்களில் முக்கியமான ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எடுகேஷன். ஏன்னா எடுகேஷன் மூலிமா தான் வந்து நம்ம பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால தான் நம்ம வந்து கியூமிக்கில் எப்பயுமே வந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுகேஷன். எப்பயுமே எடுகேஷனை தான் வந்து முன்னிறுத்தி வைப்போம். அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வருஷம் நம்ம கொடுத்த 5-6 ப்ரொப்போசலில் வந்து கல்வி திட்டங்களுக்கான சில ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்கோன்னா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்களா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு பாலிசியாகவே கொண்டு வரணும். இப்போ வந்து சில இடங்களில் வந்து அது தனிப்பட்ட முறையில் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன பார்ப்போம்னா, இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்களும் இந்த வேலையை தேடுறவங்களும் எப்பயுமே ஒரு மிஸ்மேட்ச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராமை வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இதை வந்து ஒரு கட்டாயமான ஒரு அம்சமாக அவங்களோட கல்வி திட்டத்தில் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அவங்க கல்வி முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறப்ப அங்கே ஒரு நடுவில் ஒரு வெக்யூம் இருக்குது, அந்த வெக்யூமை ஃபில்அப் பண்ணுறது தான் இந்த எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒதுக்கீடு செய்கிறது ஒரு விஷயம், அது தவிர்த்து சில முக்கியமான திட்டங்களையும் அறிவிக்கணும். அதில் ஒன்று தான் வந்து இந்த எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராம். அதுதான் நம்ம வந்து கியூமிக்கை பொறுத்தவரையும் நம்ம வருஷம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம எப்பயுமே அரசாங்கத்தில் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து இந்திய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பட் மலேசியர்கள் அனைவருக்கும் இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா
அது மாதிரி செய்கிறப்ப மலையக்காரராக இருந்தாலும் சரி, சீனராக இருந்தாலும் சரி, இந்தியராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வந்து இதுக்கு வந்து ஒரு 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 பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு வந்து இப்படி அரசாங்கமே செய்கிறப்ப ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு தனிப்பட்ட அசோசியேஷனோ அவங்க போயிட்டு செய்யணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா இது வந்து அவங்களோட பாடத்திட்டத்துக்குள்ளாரே வந்துடும். இந்த மாதிரியான பாலிசி சேஞ்சஸ் வந்து எப்பயுமே வந்து இந்த பட்ஜெட் மூலியமாக தான் நம்ம அறிவிக்க முடியும் நமக்கு. ஏன்னா நம்ம பாலிசி சேஞ்சஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாலிசி சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இல்லை, நிறைய அவென்யூ இல்லை. அதில் நமக்கு வருஷம் இருக்கிற ஒரு அவென்யூ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட். அது தவிர்த்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆர்எம்கே ரஞ்சாங்கம் மேஷியா அது மூலியமாக செய்வாங்க. ஸோ இந்த இரண்டுத்துக்கு இடையில வந்து நீங்கள் பார்க்க முடியாது அரசாங்கம் வந்து அடிக்கடி வந்து ஒரு புது பாலிசியோ இல்லை புது திட்டத்தை அறிவிக்கிறது. ஏன்னா இந்த ரெண்டு தான் நமக்கு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து அரசாங்கமும் வந்து ஒரு ஃப்யூச்சரை யோசித்து என்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க சில விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக இந்த பாலிசிஸில் வந்துட்டு நம்மளை இணைத்துக்கொள்வதற்கு இப்போ கியூமிக்கு நீங்கள் ஒரு அமைப்பாக செயல்படுறீங்க, இன்னும் மற்ற சில அமைப்புகள்லாம் வேலை செய்கிறாங்க. இதையும் தாண்டி மற்ற அமைப்புகள்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதே சமயத்தில் நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ், இந்தியர்களை சார்ந்த பாலிசி மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் எந்த மாதிரியான பங்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் பல நல்ல கொள்கைகள் வச்சுருக்காங்க. அது மூலியமாக இப்போ சொன்ன மாதிரி இப்போ மலேசியா 5 ஆண்டு திட்டம் இல்லாட்டி பட்ஜெட் மூலியமாக அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஒரு தொகையை. அப்போ நம்ம வந்து இப்போ ஹவுசிங் ப்ராஜெக்ட் வரும்போது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு திங்க் டேங்க் மாதிரினாச்சும் இருக்கணும். இப்போ கியூமிக்கு எப்படி கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்களோ சிறந்த முறையில், மற்ற துறையிலையும் பொருளாதார துறையிலையும் சோஷியல் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி தகவல் போய் சேரும். இப்போ ஹவுசிங் ப்ராஜெக்ட்னால் சரி மனு செய்யணும், முன் பணம் இவ்வளோதான் கட்டணும், லீகல் ஃபீஸ் இந்த தகவல் போய் அப்போனா நம்ம கொள்கை கூட சேர்ந்து அலைன்மெண்ட் இருக்கும். இதுதான் அரசாங்கம் செய்து நம்மளும் அதை இணைச்சிக்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்யாட்டி நம்மளுக்குன்னு தனியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் இப்போ நிறைய சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் மித்ரா கிட்ட கேட்கணுன்றாங்க. ஆனால் மித்ராவை தாண்டி இன்னும் பல்வேறு அரசாங்க அமைப்புகள் வழி வந்துட்டு நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை, இல்லை அப்படியே போய் சேர்ந்தாலும் அவர்கள் வந்துட்டு அதற்கான முயற்சி எடுக்கவில்லை அப்படின்ற குறைபாடு இருக்குது. இதை எப்படி இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க மித்ராவை அது அமைச்சதே வந்து ஏன்னா வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு வரணுன்னா இதை அமைச்சாங்க. ஆனால் அது ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அதை நம்ம ஏன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மற்ற செயல்கள் நடவடிக்கைலாம் எல்லாமே மித்ராக்கிட்ட போய் தெரிஞ்சா அது முறை இல்லைன்னு தோணுது. ஸோ மித்ரா வந்து மாற்றம் கொண்டு வர்றது. ரெண்டாவது கெப்பாசிட்டி பில்டிங். ஒரு சொல்லு இருக்குது, ஒரு மனுஷனுக்கு மீனை கொடுக்கறது அவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம் எப்படி மீன் பிடிக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி தான் மித்ராவோட பங்கு. ஸோ எல்லாமே மித்ராட்ட போய் கேட்கணும், அது அவ்வளோ சிறப்பு இல்லை, சரியில்லை. அதாவது இந்திய சமுதாயம் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, மித்ராவோட அலோகேஷன் பார்த்திங்கன்னா 100 மில்லியன். ஆனால் போன வருஷம் அரசாங்கம் இந்த பட்ஜெட் மூலியமாக ஒதுக்கீடு செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 393 பில்லியன். அதாவது ஒட்டுமொத்த அதாவது நம்ம மலேசியர்களாக நமக்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சது 393 பில்லியன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, எந்த இடத்துல நீங்கள் வந்து மலேசியராக யோசிக்கணும், எந்த இடத்துல இந்தியராக யோசிக்கணுன்ற பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள் தேவை அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து நான் வந்து வேறு பெரிய நிலைவை அடையணும்னா நீங்கள் வந்து மலேசியனாக யோசிக்கணும். இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து ப்ரெஸ்ஸிங் நீட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இதை வந்து மித்ரானால தான் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து அங்கே போகலாம். அதை தவிர்த்து என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு மலேசியனாக யோசிக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ எங்களோட அமைச்சுக்கிலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மணி தோட்டம். இப்போ வந்து இதுக்கு வந்து மறுபயிரீடு செய்கிறதுக்காக உதவித்தொகைகள் செய்கிறாங்க. இப்போ இந்தியர்கள் நிறைய பேர் இந்த செம்மணி தோட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்களோட அலுவலகத்துக்கு எப்பயுமே தொடர்பு கொள்கிறவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று மலையக்காரர்கள் இல்லை சீனர்கள். இந்த கடந்த வருஷம் இந்த 2024 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி
இது வரைக்கும் இந்த இந்தியர்கள் எவ்வளோ பேர் இந்த கடன் தொகையை வந்து போய் நாடி இருக்காங்க எடுத்திருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த சிறு தோட்டக்காரர்களுக்கு சிறு தோட்ட பக்கபூன் கட்சிகள்னு சொல்கிறவங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியரா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இந்தியரா யோசிக்கிறத விட ஒரு மலேசியராக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாய்ப்புகள் வந்து வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் மித்ராவை மட்டும் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மித்ரா கிட்ட வெரி லிமிட்டட் ஃபண்ட் வெறும் 100 மில்லியன் தான் வச்சுருக்காங்க. அதுவே நீங்கள் ஒரு மலேசியரை யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறு தோட்ட தொழிலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒதுக்கீடு வந்து வேறு இடத்துல இருக்குது. அப்போ இந்தியர்கள் வந்து அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் மலேசியராகவும் யோசிக்கணும், இந்தியராகவும் யோசிக்கணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா முதல்ல மலேசியரை யோசிங்க. ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு நிறைய ஒதுக்கீடு இருக்குது, அங்கே தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் இல்லை இதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியராக யோசிக்கலாம். சரிங்களா. இதுவரையில் இங்கே வந்துட்டு இந்த 2025 பட்ஜெட்டில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இதையும் தாண்டி நம்ம சமூகத்தினுடைய நீண்டகால வளர்ச்சிக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த குறுகிய நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பேச முடியுமோ பேசினோம். ஆக அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுவோம். இதுவரையில் இங்கு வந்து உங்களுடைய பல்வேறு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு என்னுடைய மனமான நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கம்.